இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மூணா ப்ரோமோ அண்டு நம்ம மாயா பூர்ணிமா காலைல ஃபைட் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றியும் நம்ம மூணா ப்ரோமோ பற்றியும் பார்க்குறோம். அண்டு நம்ம போன ப்ரோமோவில் யார் ஜெயிச்சாங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலைல என்றானா நம்ம மாயா அண்டு பூர்ணிமா சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலைல ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். இந்த வீட்டில் இவங்க இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் அண்டு சந்தோஷமாக இருக்கும், அந்த 2 இதுவும் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லுவாங்க அந்த டாஸ்க்கு. அதில் சொன்னதில் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு நம்ம மாயாவை ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு மாயா நம்ம கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமாவும் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மாயாவை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம மாயா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்டு 2 பேருமே ரொம்ப 1 மணி நேரம் கிட்டத்தட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஸ்ட்ராட்டஜி பார்க்குற, நீ கேமுக்காண்டி ஸ்ட்ராட்டஜி பார்க்குற, நீ கேமுட்ட கரெக்டாக விளாண்டுக்கிற, என்ன விளாட விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா மாயாவை பார்த்து சொல்ல, நான் என்னடா நினச்சேன்னா, ஐயோ ஜாலிடா இதுக்கப்புறமாச்சும் தனியாக விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எய்மில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா பூர்ணிமாவும். அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு மாயாட்ட சொல்கிறாங்க, என்ன விஷ்ணு ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. எதை வச்சு மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னே தெரில. அண்ட் அவர் எதுவும் லவ் பண்ணதை வச்சு மீன் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரில. நேற்றுலேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூர்ணிமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம விஷ்ணு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு நம்ம பூர்ணிமா என்னை ஏமாற்றிட்டான், என்ன இது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்தே அதை வச்சு அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டாஸ்க் நடந்ததுலேருந்தே அது ஒரு டாஸ்க்கு தான். அது நேற்றோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எதுக்கு அந்த மீன் பண்ணி இதை கொண்டு வராங்கன்னு எனக்கும் தெரில. அண்ட் இதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதை பற்றி பேசி அழுதுட்டு இன்னும் விஷ்ணுவை சொல்லிக்கிட்டு எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அண்டு மாயா இருந்துக்கிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துக்கிட்டு எப்போயுமே மாயா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புனா நம்ம பூர்ணிமாவை சொல்கிறாங்க சொல்லப்போனால். ஏன்னா அவங்க வந்துட்டு நான் இந்த வீட்டில் வந்துட்டு நான் அவங்க இல்லைன்னா நான் அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது, அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் எனக்கு வேர்ல்டை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கப்பை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பூர்ணிமா ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப நேரம் பேசி அப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க. 2 பேருமே பேசி சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, நேற்று நடந்த டாஸ்க்குக்கு ஏதோ சொல்லி அழுதாங்க, ஓகே. இன்றைக்கி எதுக்கு மீன் பண்ணி அழுதுகிட்டு இருக்கணும்னு தான் எனக்கு ஒரு ஃபேக்காக தோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வேணுக்குன்னே இது மாதிரி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. போன ப்ரோமோவில் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதில் 2 ரவுண்டு மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னோம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டு நம்ம பூர்ணிமா அண்டு மணி அண்டு விஜய் 3 பேரும் ஜெயிச்சாங்க. அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு ரொம்ப மொக்கையாக போச்சுன்னு தான் சொல்லணும். 2வது லெவலு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபன்னாக தான் போச்சு சொல்லப்போனால். அது ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா ஒரு ஹர்ட் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பிக் பாஸ் ஹவுஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி யார் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அடிக்கிறாங்களோ அவங்க கொஸ்டின் சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். அதை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு இப்போ ஒரு கொஸ்டின் சொல்லி ஒரு இதை எடுக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறாங்கன்னா அது ஒரு பாயிண்ட்டு. அதில் வந்துட்டு லாஸ்ட் முடிக்கும் கேட்பாங்க. அதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுக்கறது தான் இந்த டாஸ்க்கு. இது எதுக்கு இந்த டாஸ்க் வச்சாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா இது சும்மா இருக்கிறதுனால இதுவும் டாஸ்க் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டாஸ்க்கு. அது ஃபஸ்ட் லெவல் மொக்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. 2வது லெவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து பூர்ணிமா ஜெயிச்சிட்டாங்க. பூர்ணிமா ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து எல்லாமே வரவேற்றாங்க. அண்டு இந்த டாஸ்கில் வந்து என்ன ஹைலைட்னா, நம்ம விசித்ரா மேமும் சுத்தமாக விளாடல. அவங்க வெளியில் போய்க்கிட்டாங்க. நான் விளாட்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியில் போயிட்டாங்க. நம்ம 3வது ப்ரோமோ வந்துட்டு வெரி ஃபன்னாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் செம்மையாக போயிட்டுருக்கு. என்னென்னா அது வந்து நம்ம மக்களால் ஓட்டு போட்டு அந்த இது யார் இன்விசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான். என்னென்னா இன்விசிபிள் ஆட்டம் நீங்கள் இருக்கணும், யார் வேணால் எந்த இது வேணால் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது, எந்த கோபமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம விஷ்ணு ப்ரோ சொன்னாப்புல, என்கிட்ட ஆல்ரெடி இன்விசிபிளாக தான் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு மணி ப்ரோட்ட சொல்கிறாங்க. அப்புறம் மாயாவை எல்லாருமே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அண்ட் மாயாவை தேர்ந்தெடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு சும்மாவே அவங்க சேட்டை பண்ணுவாங்க. இதில் சொல்ல வேணும், இன்விசிபிளாக இருக்காங்க அண்ட் யார் டிஸ்டர்பன்ஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை வேணால் எப்படி வேணால் தொந்தரவு பண்ணலாம். அண்ட் அதுலேயும் நம்ம ஹைலைட் என்னென்னா, நம்ம அர்ச்சனா பிடிச்சி பெட்டி எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒன்று ஆச்சரியப்படுற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா காலிலேருந்து ஒரே ஃபன்னாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன எதுவும் ஆப் வைக்க போகிறாங்களா இல்லை இன்றைக்கி எதுவும் எலிமினேட் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு தான் வருது. ஏன்னா காலிலேருந்து எல்லாமே ஒரு ஃபன் மூமெண்ட்லேயே வராங்க.
ஆங்கிரி மூமெண்ட்லேயே கிடைக்கல அண்டு கொடுக்கல அவங்களும் ஆங்கிரி மூமெண்ட்டில். பார்க்கலாம் என்ன தானே இருக்குதுங்கிறத. அண்ட் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம மாயா பூர்ணிமா இன்னுமே எப்போ சண்டை போடுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சண்டை போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு சண்டை போட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நான் என்னடா நினச்சேன்னா கண்டிப்பாக அவங்க பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உடனே பேசிக்கிட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் சொல்லணும். அண்ட் இதை வேறு டாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கேமுன்னெலாம் சொல்ல முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு எப்போ சண்டை போடுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் போகிறதுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் எப்போ தான் சண்டை போடுறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.